ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். 8/10/2025 மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரம் பெற்று கடக ராசிக்கு வந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறார். 6/10/2025 பௌர்ணமி திதி வருகிறதுங்க. மற்றபடி வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் எங்கே இருக்கிறார்? 7ஆம் இடத்துல இருக்கார். துலாத்தில் இருந்து ராசியை பார்க்குறார். சூப்பருங்க. ராசிநாதனுடைய நிலை அற்புதமாக இருக்கிறது. அதையும் தாண்டி உங்களுக்கு 8/10/2025 குரு அதிசாரம் பெற்று மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு செல்ல இருக்கிறார். 9 குரு இது நாள் வரைக்கும் 3ஆம் இடத்துல, இப்போவும் 3ஆம் இடத்துல 3 நாள் இருப்பார். அதுக்கப்புறம் 4 நாட்கள் கடகத்தில் சென்று உச்சமடைகிறார். அப்போது குரு பகவானுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது. குரு பார்வை பார்த்தீங்கன்னு சொன்னால் 8ஆம் இடம் 10ஆம் இடம் 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. இப்போ இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 சனி போயிட்டுருக்கு. சனி பகவான் 12ல் இருக்கிறார். ஆனால் வக்ரமாக இருக்காருன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை. அப்போ 7 சனியினுடைய தாக்கம் என்பது பெருசாக இருக்காது இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. ஏற்கனவே வக்ரமாக இருந்தால் முன்வீட்டு பலனை செய்வார்னு சொல்லியிருக்கோம். இப்போ 11ல் இருப்பதாக ஒரு ஐதீகம். செவ்வாய் ராசியை பார்க்குறார். 4ஆம் இடம் 4ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். மேஷத்தினுடைய 10ஆம் இடத்தை தொழில் உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறார். ரொம்ப சிறப்பு. அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் அதிகபட்சமாக 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் கடைசி 2 நாள் போய் நீச்சம் அடைகிறார். அப்போது இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிரன் கடைசியில் நீச்சமானாலும் புதன் வந்து சுக்கிரன் வீட்டில் இருக்கார். சுக்கிரன் புதன் வீட்டில் இருக்கார். முதல் 5 நாள் சிம்மத்தில் சூப்பராக இருக்கார் 5ஆம் இடத்துல. ஆனால் கடைசி 2 நாள் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். அப்போ சுக்கிரனுடைய நிலையும் சிறப்பாக இருக்கிறது, புதனுடைய நிலையும் சிறப்பாக இருக்கிறது. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்லக்கூடிய அளவு இந்த வாரம் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது. நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது. எப்பொழுதோ எந்த காலத்திலோ தொலைந்த பொருட்கள் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கப் போகிறது. தவறிய அதாவது எங்கே நீங்களே மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம், இல்லை களவு போயிருக்கலாம். அந்த பொருள் உங்களுக்கு மறுபடியும் மீண்டு உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது சூப்பருங்க. 10ஐ குரு பார்த்தால் பதவியில் வந்து ரொம்ப ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பதவியில் இருக்கிறவங்களுக்கு உயர்வுகள், ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்,
இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. 10ஆம் இடம் செழிப்பாயிடும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் நல்லா போகும். நீங்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் வளர்ச்சி அடையும். நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். இந்த 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. 11ஆம் இடம் என்பது அளப்பரிய பலனை தரக்கூடிய ஒரு இடம்ங்க. அப்போ அந்த இடத்துல ராகு இருக்கிறார் அப்படின்னா அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்க போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பான காலம், சிறப்பான நேரம். 4ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார். 9க்குடையவன் உச்சமடைகிறார். தந்தையால் யோக பாக்கியங்கள், பாக்கியமான ஒரு சூழல் கண்டிப்பாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தங்க நகைகள் பெண் பிள்ளைகளுக்கு சேர்த்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. குரு உச்சம் என்றால் என்று சொன்னாலே வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரன் வேறு 5ல் இருக்கார். 5 நாள் அங்கே இருக்கார். இருந்தாலும் பூர்வீகத்தில் எதுவும் பிரச்சனை, கேது இருக்கார். பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் கடைசியில் அது ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருந்த போதிலும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஏன்னா 5க்குடையவன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி சுக்கிரனுடைய நிலை 2க்கும் 7க்கும் உடையவருடைய நிலை சிறப்பாக இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் அனுகூலம், ஆதாயம், கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு செவ்வாயினுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது. 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்கிறார். அதனால் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கிறது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சலுகைகள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது. ஒரு சிலர் வேலை வாய்ப்புக்காக புதுசாக காத்திருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் தொழில் புதுசாக துவங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட தொழிலை துவங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் வலுத்திருக்கு, 11ஆம் இடம் வலுத்திருக்கு. 12ஆம் இடத்தில் சனி இருந்த போதிலும் குரு பார்வை இருக்கிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. யாரெல்லாம் மேஷ ராசி அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தாராளமாக போகலாம். இப்போ அதற்கான ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். மற்றபடி காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ரசாயனத்துறை, மின்சாரத்துறை, மற்றபடி விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், மற்றபடி மர வேலை செய்யக்கூடிய ஆச்சாரிகள், கம்பி கட்டக்கூடிய அன்பர்கள், அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரம். நினைத்ததை சாதிக்க முடியும். நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய நிலை சொல்லிவிட்டோம். மனைவி வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது. அதையும் தாண்டி பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சாதிக்கும் ஒரு வாரமாக இது அமைகிறது. சனி பகவான் பார்வை 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பண வரவு அதிகமாக இருந்தாலும்
பல மழை பொழிந்தாலும் நீங்கள் 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். ஏன்னா 11ல் ராகு இருக்கு, அளப்பரிய வருமானம் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போது எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு வருமானம் பெருகும். இருந்தாலும் யாராவது காசு கேட்குறாங்க, நண்பர்கள் உறவினர்கள்னு எடுத்து தூக்கி கொடுத்துடாதீங்க. அது ஒன்வே டிராஃபிக் மாதிரி வாங்கிட்டு போவாங்க, ஆனால் வரும்போது வராது அப்படின்ற ஒரு நிலை. அதே நேரத்தில் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. ஏன்னா 7க்குடைய சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கார். ஆனால் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீட்டில் சண்டை சச்சரவு, அவங்க பங்குக்கு அவங்க நிற்பாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 5ல் கேது பகவான் இருப்பது பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வந்த போதிலும் குருவர்களும் திருவர்களும் நிறைந்து இருப்பதால் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. 4ஆம் இடத்தில் குரு உச்ச நிலை பெறுவதால் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். ஸோ தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை இருந்த போதிலும் சூரியனை சனி பகவான் பார்க்கிறார். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேதம், பிள்ளைகளுக்கு இடர்பாடு அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. சந்திர பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு எங்கே இருக்கிறார்? 11ஆம் இடம், 12ஆம் இடம் ராசி, அதுக்கப்புறம் 2ஆம் இடம். ஸோ இந்த வாரத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு கடைசி 2 வாரம் கொஞ்சம் தாய்க்கும் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கு பிரச்சனை வரலாம். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம். மற்றபடி ரொம்ப சிறப்பாக செல்லும். 5 நாட்கள் அமக்கலமாக இருக்க போது ஒன்றும் பயப்படாதீங்க. டென்ஷன் இல்லாத ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரமாகத்தான் இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. குரு உச்சமடைவது 9க்குடையவன் உச்சமடைஞ்சு 12ஆம் இடத்தை பார்ப்பது, 9ஆம் இடத்து அதிபதி உச்சமடைவது, தந்தையால் யோக பாக்கியங்கள், ஆலயங்கள் செல்வீர்கள், வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். அதையும் தாண்டி உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக இப்போ கிளம்பலாம். அதற்கான ஒரு அருமையான நேரம் வந்தாச்சு. செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது விளங்குகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் 5ல் கேது பகவான் இருப்பதால் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ஏழலட்சுமி நடப்பதால் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் சனிக்கிழமை தோறும் இட்டு வாருங்கள். மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.